வேட்பாளருக்கு இன்றைய தினம் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தின் முன்பாக பதற்றமான சூழல் ஒன்று நிலவியது. பிரதேச மக்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதுடன் நிர்வாகம் தொடர்பில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது கருத்து மோதலாக மாற்றம் பெற்று குறித்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. வேட்பாளருக்கு ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு ஒரு சிறப்பு விடலாம். நம்பர் போட்டு முதல்வராக இருக்கிறவருக்கு என்ன நடக்கிறது அப்படி இல்லை. கணக்கு வழக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. கணக்கு வழக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கணக்கு வழக்கு அவமதிக்கிறதுக்கு அந்த
சிறப்புரிமை வைக்கிறார். இந்த தூய்மையை அதை ஆராய மறுக்கிறார். ஒரு சிறப்புரிமை ஆறு வாரமோ அந்த சிறப்புரிமை கிளைந்த தூய்மையை ஆராய மறுக்கிறார். அந்த சிறப்புரிமை உங்களை நம்பி என்ன பின்னுக்கு வாருங்க. சிறப்புரிமைக்கு எந்த தூய்மையில சின்னையா சுப்பையா பூனாவில் முன்னாள் பிரதேச மெம்பராக இருந்தேன், இப்போ மெம்பராக இல்லை. ஆனபடியாக இந்த துயிலும் இல்லம் 2016ஆம் ஆண்டு கூடி இந்த துயிலும் இல்லத்தை கடவுள் கோயிலை விட மேலதிகமாக நியமித்து இந்த துயிலும் இல்லத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை. அது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் பிரதேச சபைக்கு ஆளுமைக்கு உட்பட்ட காணி தான் இந்த காணி. அவர்களையும் கொண்டு இங்கே நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் சரி செய்வோம். அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வருகிறது. இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை, இவர்கள் பார்க்கவும் இல்லை. இப்பொழுது என்னென்று கேட்டால் இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீவித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெருந்தளவான இது இருக்குது. ஆனபடியால் இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த துயிலும் இல்லத்தையும் தாங்கள் பொறுப்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை. நாங்கள் இங்கே ஒரு களவு எடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அவர்கள் கணக்கு கேட்கிறார்கள். கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது. ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளையும் எழுதி ஓட்டவும் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை. அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம். இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த துயிலும் இல்லத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக. ஆகவே இந்த துயிலும் இல்லத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும். அடுத்தவர்களை இந்த மாவீரர்களை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த போராளிகள் நலங்காப்பவும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை, நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும். அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை சேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவுடனே நாங்கள் பெரிதென்று நினைத்து கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலும் இல்லத்துக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து மக்களே, நீங்கள் மாவீரர் குடும்பம் போராளிகள் குடும்பம் இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலும் இல்லத்தை மாவீரர் குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். சில பிரச்சனைகள் வரும். ஒரு இவ்வளோ பெரிய திரளை செய்கிற நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரதேச நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரதேச ஆளுமைத்தில் தான் அந்த காணி இருக்கிறது. அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள். ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில் நாங்கள் மெச்ச வேணும். இங்கே இது புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு வர இல்லை. இவர்கள் இவ்வளவு மக்கள் வந்தார்கள், அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள். இன்றைக்கு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குளப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து பிடித்து விட்டு போகிறார்கள். அவர்கள் நினைச்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்கார்கள். வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு துயிலும் இல்லத்தை பூட்டிடுவார்கள். அதை விரும்புகிறீர்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போராளிகளாக இருக்கலாம், நல விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலும் இல்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தனிக்கிறீர்களா? தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை மாதிரி கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்கிறனாலும் பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குறீர்கள், உங்கள்கிட்டையும் கேட்கணும். நீங்களும் பொதுவாக உங்களை கணக்குகளை எழுதி ஓட்டுங்கள். நாங்கள் எங்களை கணக்கில் எழுதி ஓட்டுறோம். இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ யாருமே இங்கே சம்பளம் எடுக்கிறதில்லை. இங்கே தியாகின்ற ஒரு போராளி இருக்கார். அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர். இப்போவும் என்னென்று கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர் தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார். அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதுகளை பார்த்து செய்யுங்கள். இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் மாவீரர் குடும்பங்களை மேன்மைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். கட்சி உறுப்பினர்களாலேயே மட்டும் நிர்வகிக்கப்படுறதாலேயும் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகங்கள் கட்சி ஆதிக்கமற்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிறதுக்கு அமைதியான முறையில் ஒத்துழைக்க சொல்லி ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் அனுப்பியிருந்தாங்க.
பின்பு அதுக்கு எந்த வித பதிலும் தராத பிறகு 12ஆம் மாதம் 21ஆம் தேதி கூட்டுறவு மண்டலத்தில் ஒரு வெளிப்படையான ஒன்று கூடலை போட்டு கிட்டத்தட்ட அதில் 350 பேர் வந்திருந்தவ, அதில் மாவீரர் பெற்றோர்கள் போராளிகள் எல்லாம் வந்திருந்தவ. அப்போ அதில் நாங்கள் அந்த எடுத்தப்பட்ட முடிவு இந்த 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை அரசியல் கட்சிகளின் கலப்படமின்றி, அரசியல் கட்சிகளின் ஆதிக்கமின்றி மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிற என்று முடிவெடுத்து நாங்கள் அதையும் திருப்பி அவர்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு, அதாவது கனகபுரம் துயிலும் இல்லத்தின் நிர்வாகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு, நிர்வாகத்தின் தலைவருக்கு, செயலாளருக்கும் அதை கடிதமாக நாங்கள் அனுப்பியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கு இந்த ஒன்று கூடல் இருக்குது. இந்த ஒன்று கூடலில் தாங்களும் ஒரு நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்கிறதுக்கு ஒத்துழைக்குமாறு, அதுக்கு அமைவாகவும் பிரதேச சபை இந்த ஆளுகைகளை தான் இதை கனகபுரம் துயிலும் இல்லத்தை ஒரு பூங்காவாக பதிஞ்சு வச்சிருக்கணும். அது எவ்வாறு அது அந்த ஒரு துயிலும் இல்லத்தை கொண்ட பூங்காவாக ஏன் பதிக்க முற்படுத்தினமோ தெரிய இல்லை. அது மிகவும் தவறான ஒரு விடயம். அந்த பூங்காவாக பதிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் கரைச்சி பிரதேச சபைக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம். இன்றைக்கு 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு இப்படி அங்கே ஒரு வழிபாடும் ஒன்று கூடலும் இருக்கிறதால அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேச சபையால் அந்த மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு போன நேரம் கதவுகள் பூட்டப்பட்டு பிரதேச சபையின் கடிதம் உண்டு அதில் இதெல்லாப்பட்டிருந்தது. அது தங்களுக்கு என்ன கூட்டம் என்று தெரியப்படுத்தாத அந்த ஒன்று கூட அங்கே நடத்த இல்லாதுன்ற மாதிரியும் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று அந்த கேட்டில் ஒட்டி இருந்தது. இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ செய்ய துவங்கினோன்னா மலமலண்டு கனகபுரம் துயிலும் இல்லத்தினுடைய வேலிகள் அடைக்கப்பட்டு முட்கம்பி இழுக்கப்பட்டு 2 கதவும் போட்டிருக்கணும். இது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொந்த நிதியில் செய்யப்பட்டதாகத்தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் தெரிவிக்கணும். ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கத்தால் இறஞ்சோம், அது கனடாவிலிருந்து புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட உதவி தான் என்று சொல்லி. ஆனால் புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட உதவி என்றதை இங்கே மறைக்கப்பட்டு ஸ்ரீதரன் சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணம், அவருடைய சொந்த நிதி, அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை, அவருடைய சொந்த நிதியிலே இருந்து தான் அவர் ஒதுக்கி கொடுத்ததாம்னு சொல்லி கட்சிக்காரர்கள் இருக்கிறார். இன்றைக்கு அந்த இடத்துக்கு போன நேரம் பல இடங்களில் அவர்களோட கட்சி உறுப்பினர் சந்தி நின்று வர்ற மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அந்த கட்சி ஆதிக்கத்துக்கு இந்த 3 துயிலும் இல்லத்தை சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல கூடி அவர்கள் கூடுதலாக குடி போதையில் நின்றார்கள். வன்மத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி கதைகள், தூசணங்கள், கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அதில் பாவித்து அதில் தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையை சொல்லி தாங்கள் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லை, தாங்கள் மக்கள் மயப்படுத்த நிர்வாகம் தான் அங்கே இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த தலைவர் அங்கே அமைதியாக இருந்தார். ஆனால் செயலாளர் அதில் நிற்கிறேன். செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளர்ச்சி கிளையின் செயலாளரும் அவர் தான், துயிலும் இல்லத்தின் செயலாளரும் அவர் தான். உபதலைவராக இருக்கிற வேளமாளிகனும் அங்கே வர இல்லை. அவை அந்த மற்றாக்கள் அதில் நின்று சின்ன பிள்ளைகளெல்லாம் நின்று வரியில் நின்று கொஞ்சம் கதை பேச்சுகள் எல்லாம் கடுமையாக இருந்தது. நாங்கள் அதில் அவதானித்தோம். நாங்கள் மிக அமைதியான முறையில் அதில் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கடுமையாக போவோம். போலீஸ் அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்த அவர்கள் அமைதியாக கலைந்து போக சொன்னார்கள். அப்போ அந்த இடத்துக்கு பிறகு வந்த நாங்கள் இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் மிக வன்மமான முறையில் இளைஞர்களை பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர்களை குடி போதையிலையும் ஊக்குவிப்பது மாதிரி இந்த செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறார். இப்போ அந்த வாக்கு வங்கியை தங்க வைக்கிறதுக்காக 4 துயிலும் இல்லங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கார். ஒன்று கனகபுரம் துயிலும் இல்லம், அடுத்தது முழங்காவில் துயிலும் இல்லம், அதே மாதிரி தேராவில் துயிலும் இல்லம், மற்றது சாட்டியில் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் தீவாத்தில் இருக்க சாட்டி துயிலும் இல்லத்தையும் தன்னுடைய ஆளுகைகளை வச்சு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு மக்கள் மயப்படுத்த நிர்வாகத்தை நாங்கள் இந்த அம்மா தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இந்த நிர்வாகம் பொறுப்பேற்று அவர்களோட பல தடவை அமைதியான முறையாக நாங்கள் கதைக்க முற்படுத்த போது அவர்கள் அதை எடுத்தறிந்தும் அல்லது கதைக்க சந்தர்ப்பம் தராமலும் விட்ட போதுதான் நாங்கள் இந்த 3 மாவீரர் தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தின் நிர்வாகத்தை நாங்கள் மாற்றணும் என்றதான் எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் கட்சியின் ஆதிக்கத்துக்கு இல்லாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அது தெரிவு செய்யப்படணும் என்றுதான் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிர்வாகம் தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் மட்டுமே அதுக்கு இருக்குது. அங்கே நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறதும் வெளிப்படத்தன்மை இல்லை. இது அறிவகத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி செயலகமாக இருக்க அறிவகத்துக்கான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப்படுறது. சென்ற அந்த கூட்டத்தில் 21ஆம் தேதி நாங்கள் கூட்டுறவு மண்டலத்தில் கூட்டப்பட்ட போது அங்கே முழங்காவில் துயிலும் இல்லத்தின் உபதலைவர் சொல்லியிருந்தார், அங்கே
உபதலைவராக இருக்கிறவருக்கு அங்கே முழங்காவல் துயிலும் இல்லத்தின் கணக்கு வழக்கு தெரியாது. அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தில் சொல்லியிருந்தார், வர்த்தக சங்கத்தால் எவ்வளவு காசு வருது அதுக்கான கணக்கை கேட்க கூட ஜெனாண்டு சொல்லப்படுற இங்கே ஒரு நாகக்கடை வச்சிருக்கிறவர், அவர் தான் அந்த கனகபுரம் துயிலும் இல்லத்தில் பொருளாளராக இருக்கிற அவர் கூட அந்த கணக்கை காட்டுறது இல்லை என்று சொல்லி இருந்தார். அவை இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இந்த துயிலும் இல்லங்கள் பயன்படுத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த துயிலும் இல்லங்களை எவ்வாறு இந்த அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இருந்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக கொண்டு வருவது என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட முயற்சிகளை நாங்கள் இனியும் தொடர்ச்சி அடுக்கே இருக்கிறோம். இதில் என்னென்று சொன்னால், சில மூத்த போராளிகள் என்று சொல்லப்படுறவர்களோட சில கட்சி அல்லது பாராளுமன்ற அதிகாரம் அவற்றை இருக்கின்றதால அவர்களும் வந்து அந்த எங்களை சமாளித்து எங்களுக்காக கதைப்பது போன்று கதைத்து எங்களை அந்த இடத்துலேருந்து வெள்ளமாக அனுப்பி விட்டால் சரி என்ற மாதிரி அவர்கள் யோசித்து இந்த விஷயங்களை எங்களுக்கு சார்பாக கதைக்கிற மாதிரி கதைச்சு அந்த இடத்துலேருந்து எங்களை அனுப்பி விட்டால் அந்த பிரச்சனையை முடிவை கொண்டு வந்துடலாம். தொடர்ச்சியாக அந்த கட்சி அதிகாரத்தை துயிலும் இல்லத்துக்குள்ள வச்சிருக்கலாம் என்ற அந்த கட்சி துயிலும் இல்லத்தை கட்சிக்குள்ள வச்சிருக்கலாம் என்ற முறையில் அவர்கள் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவதானித்தோம். அதில் குறிப்பாக முத்தண்ணை என்று சொல்லப்படுறவர், டிலோஜன் என்று சொல்லப்படுற போராளிகள், மற்றது அம்மாண்ணா கூட அதில் ஒரு பக்கசார்பாக தான் கதைச்சவர்னு நான் சொல்லுவேன். என்னென்னா அவரும் கூட அந்த இடத்துல தான் பிரச்சனையை பார்க்குறேன்னு சொல்கிறாரு ஒழிய, ஆனால் அதுக்கு எந்தவித முடிவையும் அதற்கு ஒரு அரசியல் ஆதிக்கத்துக்கு இருந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரிவு செய்யப்படணும் என்றதுக்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு கூடி வந்த மக்களை எல்லாரையும் திருப்பி சந்தி நின்று அவையில் வர வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பி போட்டு மிகவும் வன்மமாக அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அவர் இனிமேல் காலத்தில் கிளிநொச்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் நிச்சயமாக இந்த மக்களால் தோற்கடிக்கப்படுவார். அவர் தான் வினை விதைத்தவன் வினை இறப்பான், திணை விதைத்தவன் திணை இறப்பான் என்ற மாதிரி நிச்சயமாக அவர் அதுக்கான படியை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரும் காலங்களில் அரச முறையிலேயும் அரச சட்ட ரீதியாகவும் நாங்கள் மற்றது மக்கள் மயப்படுத்தப்பட்ட முறையிலேயும் இந்த துயிலும் இல்லங்களை அரசியல் ஆதிக்கத்துக்கு எடுக்கிறதுக்கான சகல முயற்சிகளையும் நாங்கள் ஒரு போராளி கட்டமைப்பு என்ற முறையில் நாங்கள் அதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதை நன்றி. மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக. முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் முன்னர் குறிப்பிட்டது போன்று கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தை தமது நிர்வாகத்தின் கீழ் எடுத்து செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருந்தனர். ஏனெனில் மாவீர நாள் நிகழ்வுகள் அரசியல் வியாபாரம் ஆக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் இம்முறை மாவீர தினம் இடம்பெறுகின்ற போது 3 மாவீரர்களின் தாய் ஈகைச்சுடர் ஏற்றுவதாக அழைக்கப்பட்டு பின்னர் நிர்வாகத்தினர் வேறொருவரை ஈகைச்சுடர் ஏற்றுவதற்கு அனுமதித்ததாக குறிப்பிட்டு அவர் ஈகைச்சுடரை ஏற்றி குறித்த தாய் ஈகைச்சுடர் ஏற்ற முடியாமல் அருகில் இருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையை அடுத்து கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தின் நிர்வாகத்தை முன்னாள் போராளிகள் தமக்கு எடுத்துக்கொள்வதற்காக ஏற்கனவே ஊடகங்களுக்கு வாயிலாக அந்த விடயத்தை தெரிவித்தனர். இந்த நிலையில் கனகபுரம் மாவீரம் துயிலும் இல்லத்தில் உள்ள பிரதேச மக்கள் இதற்கு எதிர்ப்பு இன்றைய தினம் தெரிவித்தனர். இது நம்முடைய மாவீர துயிலும் இல்லம், இங்கு நாங்கள் எந்தவிதமான அரசியலும் செய்யவில்லை, உணர்வு பூர்வமாகவே இங்கு மேற்கொள்கின்றோம், எமது உறவினர்களும் இங்கு ஆகுதியாகியுள்ளார்கள், எனவே நாங்கள் இங்கு அரசியல் செய்ய மாட்டோம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க மாட்டோம், நீங்கள் வேறு துயிலும் இல்லங்களை பார்த்து கொள்ளுங்கள், இந்த இல்லம் எமக்குரியது, நாம் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என அவர்கள் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டனர். எதிர்காலத்தில் இந்த கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் இந்த பிரச்சினை பூதாகரமாக்கப்பட்டது. அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இதற்கு தலைமையாக பொறுப்பேற்று செயற்படுத்தினார். இந்த நிலையில் அவருடைய தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இந்த ஈகைச்சுடர் ஏற்றும் போது ஏற்பட்ட குழப்பம், அவரை அவமதிக்கும் வகையில் பல்வேறு விதமாக கருத்துக்கள் பகிரப்பட்டன. எனினும் அவர் இதுக்கு தனக்கும் சம்பந்தமில்லை, இது நிர்வாக குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஒரு விடயம், எனக்கு இது பற்றி தெரியாது, ஆனால் அந்த குறித்த மாவீரர்களினுடைய தாயினை தொலைபேசியினூடாக அழைத்து ஈகைச்சுடர் ஏற்றுவதற்கு இவர் ஸ்ரீதரன் தான் அழைத்திருந்தார்.
ஆனால் அவர் அழைத்திருந்த நிலையில் அங்கு ஏற்பாட்டாளர்கள் வேறொருவரை தெரிவு செய்ததன் காரணமாக இவர் தலையிட முடியாமல் போனதாக இவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் இது தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு மாவீரர்களாகிய எங்களுக்குத்தான் மாவீர நினைவேந்தலை கொண்டாடுவதற்கான முழு உரிமையும் காணப்படுகின்றது. இந்த அரசியல் வியாபாரம் ஆகியுள்ள மாவீர நினைவேந்தலை புனிதமாக மாற்றுவதற்கும் அதன் புனிதத்தன்மையை பேணுவதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எனவே எங்களின் கைகளில் அந்த பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்க நாங்கள் விரும்பவில்லை. எனவே அந்த பொறுப்பை எடுத்து நாங்கள் செய்ய முனைகின்றோம் என அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தின் செயற்பாடுகளை தமது கையகப்படுத்துவதற்காக இன்றைய தினம் நேரடியாக சென்றிருந்த போது பிரதேச மக்கள் பெருமளவு வந்து தமது எதிர்ப்பை தெரிவித்ததுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு விரட்டியடித்தனர்.